Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.6ல first sum பார்க்குறோம். If z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i divided by z plus 4i which is equal to 1. Show that the locus of z is real axis அப்படின்னு prove பண்ணுறோம். ஓகே பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு given என்ன கொடுத்துருக்காங்க, modulus of z minus 4i divided by z plus 4i which is equal to 1. okay, next z ஓட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, z equal to x plus iy. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், z-க்கு இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். இப்போ என்னது வரும், x plus iy, நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே போடுறேன், minus 4i divided by x plus iy plus 4i. ஸோ மாடுலஸ் which is equal to 1ன்னு z வேல்யூவை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் எப்போது என்ன பண்ணுவோம், ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டையும் பிரிப்போம். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு, மாடுலஸை நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ மேலே தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் இங்கே ரியல் பார்ட் எக்ஸு, இமேஜினரி பார்ட் தான் 2 இருக்குது. ஸோ இமேஜினரி பார்ட்டில் ஐயை காமனாக எடுத்தோன்னா ப்ளஸ் ஐயை காமனாக எடுக்கிறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒய். இங்கே ஐயை வெளியே எடுத்துட்டால் பேலன்ஸ் minus 4 divided by modulus of இங்கே அதுதான் ஐ டேர்ம் தான் 2 தடவை இருக்குது. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐயை காமன் எடுத்தால் ஒய் ப்ளஸ் 4 which is equal to 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்படி இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் மாடுலஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னு சொல்லும்போது இந்த ஐயை எடுக்கக்கூடாது, ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாம், விச் இம்ப்ளைஸ் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்னா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இங்கே இமேஜினரி பார்ட் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர்னு போடக்கூடாது, தப்பாயிரும். divided by root of x square plus y plus 4 the whole square equal to 1 நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவைடட் பை இருக்கிறத ஈக்குவலுக்கு அங்கே கொண்டு போய்க்கலாம். அப்போ 1க்கு கூட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் அங்கே அப்படியே வந்துடும். ஸோ which implies root of x square plus y minus 4 the whole square which is equal to root of x square plus y plus 4 the whole square. இந்த வேல்யூவை அங்கே கொண்டு போயிருக்கேன், 1க்கு கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்படி கிடைக்குதா. ஸோ ஈக்குவலுக்கு 2 சைடு ரூட் இருந்தால் நம்ம என்ன போடுவோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ன கிடைக்குது நமக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்க எல்லாம் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் plus y minus 4 the whole square which is equal to x square plus y plus 4 the whole square. ஈக்குவலுக்கு 2 சைடில் நமக்கு என்ன இருக்குது, x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், x ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, சிம்ப்ளைஸ் y minus 4 the whole square equal to y plus 4 the whole square. Okay, formula என்ன, a minus b the whole square equal to a square plus b square minus 2ab and a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. இது ரெண்டும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது a minus b-யா, இது வந்து a plus b-யா இந்த வேல்யூ. ஸோ நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது a, இது b. அப்போ என்ன வருது, a square ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர்னா 16 மைனஸ் 2 இன்ட்டு, ஓகே ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போ 4 இன்ட்டு ஒய். தெரிஞ்சவங்க இதை ஸ்ட்ரைட்டாக 8y போட்டுக்கலாம். ஓகேவா, which is equal to இதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, implies y square கேன்சல் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 16 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து மைனஸ்
8y ஈக்குவல் டு ப்ளஸ் 8y ஓகேவா. ஸோ ரெண்டும் ஒரே சைடு எடுத்துக்கலாமா. ஸோ மைனஸை நான் அந்த சைடு எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன கிடைக்குது, இல்லைனா இதை இந்த எங்கேனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட கன்வீனியன்ட். ஓகே, ஸோ மைனஸ் 8y ஈக்குவலுக்கு அந்த சைடு ரொம்ப மைனஸ் 8y ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 16y ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 16 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன கிடைக்குது, ஆக்சுவலாக மைனஸ் 16 இந்த வேல்யூ இன்ட்டு ஒய் ஓகேவா. இதை என்ன செய்திருவாங்கன்னா மைனஸ் 16 அந்த சைடு கொண்டு போய் ப்ளஸ் 16 போட்டுருவாங்க, அது தப்பு. மைனஸ் 16 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே அது போகும்போது என்ன ஆகும், டிவைடில் தான் வரும். ஓகே, ஸோ 0 டிவைடட் பை இந்த நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, ஒய்னு கிடச்சிருக்கு. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் இசட் இஸ் அ ரியல் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது தான் இசட் கரெக்டாக. அவங்க இசட்டோட வேல்யூ தானே சொல்லியிருக்காங்க, ரியல் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் இங்கே 0ன்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இமேஜினரி பார்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ், அதாவது ரியல் பார்ட் ஆர் ரியல் ஆக்சிஸ். தேர்ஃபோர் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. என்ன, தேர்ஃபோர் இசட் இஸ் அ ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.